ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ரிச்சி கல்யாணம். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிச்சி கல்யாணம் 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் சோஷியல் டிராமா மூவி. இந்த மூவி யூடியூப்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. தெலுங்குல ரிலீஸ் ஆன ரிஜி காடி பெல்லி மூவியோட அபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான் இது. ஷார்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினுக்கு வெட்டிங் பாத்தீங்கன்னா ஊட்டியில பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொடுக்கறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு ஃபன் பண்ணும்போது ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேம் மூலியமா பாத்தீங்கன்னா அவருடைய பிரச்சனை என்னங்கறத அழகா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து ட்ரூத் ஆர் டேருக்கு பதிலா வர போன் கால ஸ்பீக்கர்ல போட்டு ட்ரூவா பேசணும், ஹானஸ்டா இருக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்து சம்பவம் கொஞ்ச நேரத்துக்கு கேம் ஆரம்பிக்கும் போது அவங்க வாழ்க்கையில அவர்களுடைய தொடர்ச்சியான பிரச்சனை என்னங்கறத அழகா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. மலையாளம்ல ரிலீஸ் ஆன மோகன்லாலோட 12th Man மூவி பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி அடாப்ட் பண்ணி உருட்டி இருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நடுவுல சீக்ரெட்ஸ் இருக்கிறதுனால டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மூலியமா அவருடைய பிரச்சனை என்னங்கறத எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. சோஷியல் டிராமாவா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 மணி நேரத்துக்குள்ள தமிழ்ல இருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவில நோட்டபிளான பெர்ஃபார்மன்ஸ், டீசென்ட்டா வாட்சபிளா எல்லாருமே இம்பாக்ட்ஃபுல்லா கொடுத்திருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ரொம்ப ஆவரேஜான டெம்ப்ளேட்டட் டிராமா தான் சொல்லுவேன். ஸ்கிரீன் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இல்லாம போயிடுச்சு. எமோஷனல் டிராமா பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. ஒரே பிளேஸ் சுத்தி நடக்கக்கூடிய கான்செப்ட், கண்டென்ட், கேரக்டரைசேஷன் சொல்லி எதுவுமே எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஆவரேஜா இருக்குங்கிறது அப்பட்டமா தெரியும். ஓவராலா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ரொமான்டிக்கல் டிராமா ஸ்டைல தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எதுவுமே எஃபெக்டிவா இல்ல. நிறைய இடத்துல ஹிட் அண்ட் மிஸ் ஸ்டைல தான் நரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. எதுவுமே எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆகல. ஒன் அண்ட் ஒன் கிளாஷை தாண்டி ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க மறைக்கிறதுனால அவர்களுடைய பிரச்சனை என்னன்னு அழகா எக்ஸ்போஸ் பண்ணி எலியும் மூலியமா மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது நடக்கக்கூடிய காமெடி கலாட்டாவை இன்னும் ப்ராப்பரா ஸ்டேஜிங் பண்ணிருக்கலாம். அண்ட் இதெல்லாம் ஒரே நாள் ஒரே இடத்துல நடக்கிற மாதிரியான சீக்வன்ஸை மட்டும் இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணி அவுட்புட்ல என்கேஜ்மெண்ட், எக்ஸிகியூஷன் அண்ட் நரேஷன்ல பயங்கரமா சொதிப்பிட்டாங்கிறது அப்பட்டமா தெரியும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான சோஷியல் டிராமா மூவி தான் இந்த ரிச்சி கல்யாணம். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 4.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.